தற்போது நம்மோடு லொல்லுசபா மனோகர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா. சார், இந்த இறப்பு செய்தி உங்களுக்கு எவ்வளோ பெரிய துக்கத்தை கொடுத்துச்சு? நீங்க உங்களோட நினைவலைகளை எங்களோட ஷேர் பண்ணுங்க சார். என்ன பண்ண முடியும், எல்லாருக்கும் உண்டான கஷ்டம் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும். நாங்க கூடவே இருந்திருக்கோம். நாங்க கூடவே இருக்கிறதுனால என்னுடைய ஒரு பார்ட்ஸ்ல எது ஒண்ணு வீக் ஆனாலும் நான் எவ்வளவு வருத்தப்படுவேனோ அதுக்கு மேல அவருடைய இழப்பு எங்களை கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்குது. அவர் இன்னைக்கு சொல்ல போனா பாக்யராஜ் சார் எல்லாம் கூப்பிட்டுட்டு லொல்லுசபா 20 ஆண்டு விஜய் வாகினி ஸ்டுடியோல பெரிய பார்ட்டியா வச்சு நல்ல தடபுடலாம் நடத்தினாரு. ஏன்னா அவர் காலம் சென்று போயிட போறோன்ற ஒரு நினைப்பால அவர் அந்த வேலை பண்ணாரா என்ன தெரியல. இன்னைக்கு லொல்லுசபா டீம் எல்லாம் கலங்கி போய் நிக்குதுன்னா அவருக்குன்னு சில கேரக்டர்களை கொடுத்து அந்த கேரக்டர்ல நாங்கெல்லாம் வெளி வந்திருக்கிறோம், நல்லா ஜொலித்து இருக்கிறோம். அந்த ஜொலிப்புனால எங்களுக்கு ஒரு 10 படம் கிடைச்சிருக்கு. அந்த படத்தால நாங்க மேல மேல வந்திருக்கிறோம். வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுவோம் பார்க்கலாம். அவருடைய இழப்புக்கு எங்களால எதையுமே சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களை பாதிச்சிருக்குதுன்னு பாருங்கள. மாரடைப்பு நிதி திரட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னும் போது அதுல என்ன சார் சிக்கல் இருந்துச்சு? நீங்க அவரோட தான் இருந்து பாத்துட்டீங்கல்ல. அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு, அப்புறம் நிதி திரட்டிட்டு இருந்தீங்க, அதுல என்ன சார் சிக்கல் இருந்துச்சு? நீங்க கூடவே இருந்து பாத்தீங்களா? அவரோட சிகிச்சை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அவருடைய சிகிச்சைக்காக நான் போயில்லை. ஏன்னா எனக்கு சில படங்கள்லாம் இருந்ததுனால அந்த படத்தை கவனம் பண்ணிட்டு இருந்தேன். வீடு கொஞ்சம் பார்ட்டிஷன் ஒர்க் இருந்தது, அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு இருந்தேன். அதனால அவரை நான் அடிக்கடி போய் பார்க்க முடியாத போச்சு. இப்போ கூட 4 மணிக்கு எனக்கு தகவல் வந்தது, 4 மணிக்கு இறந்துட்டாருங்க. அதுக்கு முன்னால சுவேதா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க 3 மணிக்கு அவர் ஹாஸ்பிட்டல்ல மண்டையில இதுவாகிட்டு பாதிப்பு வந்துச்சு, அதனால அவர் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புறாங்கன்ட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல இருந்து அவர் இறந்துட்டாரு. இப்போ அவருக்கு போய் பார்த்தா தான் தெரியும் என்ன பண்ணணும் எது பண்ணணும்ட்டு. நாங்கெல்லாம் ஒன்றும் மொத்தமா கூடி எதையாவது செய்யணும்னு பார்ப்போம். எங்களால என்ன, நாங்களும் ஒன்றும் பெரிய நடிகர்களா வரல. ஏன்னா வருமானத்துல மற்றபடி நாங்க மக்கள் மத்தியில நல்ல செல்வாக்கோட தான் இருக்கிறோம் நடிப்பால. ஆனா எங்ககிட்ட செல்வாக்கு அதிகமா இருந்தா நாங்க அதிகமா பண்ணுவோம். என்ன பண்ண முடியும், எங்க சூழ்நிலையும் அப்படிதான் இருக்குது அவரை மாதிரி. சரி, இப்போ நீங்க சொல்றீங்க எங்களால பெரிய நடிகரா வர முடியல. ஆனா இப்போ அவருடைய டைலாகோ அவர் பேசுறதோ எல்லாமே ரீல்ஸ்ல கொஞ்ச நாட்களா ட்ரெண்ட் ஆயிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ லொல்லுசபா காலத்துல அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், உங்களோட பழக்கம் எப்படி இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அவர் எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா பேசுவாருமா, ரொம்ப கலகலப்பாக இருப்பாரு. அவர்கிட்ட இப்படி ஒரு நோய் இருக்குதுன்னே அவருக்கு தெரியாம இருந்திருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் அவர் அட்வைஸ் பண்ணாரு, ஆன்ஜியோ பண்ணாங்க அவருக்கு. அப்பவே சொன்னாங்க சிகரெட்லாம் பிடிக்க கூடாது அப்படின்ட்டு. அவர் மீறியும் சில பழக்க வழக்கங்கள் அவரை கைக்கு சேர்ந்துருக்கு. ஏன்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையிலன்னுவாங்க, அந்த மாதிரி அவரை அந்த இடத்துக்கு மறுபடியும் அழைத்து சென்றுச்சுனால அவர் இந்த அளவுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்கு அவருக்கு. ஓகே சார், நிச்சயமாவே இது ஒரு பெரிய இழப்பு தான், உங்களுக்கு புரியுது. இணைப்பில் உங்கள் நினைவலைகளை பகிர்ந்ததுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.